அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை. பொருள்தனை போற்றி வாழ். செல்வத்தை வீணாக்காமல் பாதுகாத்து வாழ வேண்டும். இதன் பலனை எடுத்துக் கூறும் ஒரு அருமையான வாழ்க்கை பாட கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன், ஜீவா முகேஷ். பிறைமங்கலம் என்னும் ஊரில் உள்ள மெய்யப்பன் பொறியியல் கல்லூரியில் ஆதி என்ற இளைஞன் படித்தான். அவனது பெற்றோர் கடின உழைப்பில் சம்பாதித்த பணத்தை அவன் ஒருபோதும் மதிப்புடன் எண்ணி பார்த்ததே இல்லை. நண்பர்கள் சொல்லும் பொழுது தேவையில்லாத பொருட்களை வாங்கிக் கொண்டு பணத்தை வீணாக்கிக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் காலையில் அவனது தந்தை கால் வழுக்கி விழுந்ததால் சில நாட்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் போனார். வீட்டில் பணம் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆதியின் கையில் இருந்த பணமும் அவனது கவனக்குறைவால் முடிந்துவிட்டது. வீட்டின் சூழலை கண்ட ஆதி மிகவும் வருத்தமடைந்தான். அப்போதுதான் அவன் பணத்தின் மதிப்பை உணர்ந்தான். அந்த நாளிலிருந்து ஆதி பணத்தை தேவையானவற்றிற்கே மட்டும் செலவிடத் தொடங்கினான். மீதியிருந்த பணத்தை சிறு சிறு தொகையாக சேமிக்கத் தொடங்கினான். கல்லூரியிலும் சேமிப்பின் பயனை நண்பர்களிடம் பகிர்ந்து அவனே ஒரு நல்ல உதாரணமாக மாறினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: பணத்தை தேவையில்லாமல் வீணாக்காதே, சேமிக்க பழகு. அவசர நேரத்தில் காப்பாற்றுவது சேமித்த பணமே. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.